Hey everyone, welcome to BA in Action. ஸோ இவ்வளோ நாளாக நாங்கள் பிவட் டேபிள் எப்படி ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணி அதை கிளென்ஸ் பண்ணி அதை அனலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பேஸுக்கு கொண்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு ரெண்டமான தோட் வந்துச்சு. நாங்கள் ஒரு என் கோலே செட் பண்ணாமல் ஒரு ரெண்டமாக போய்கிட்டு இருக்கோம்ட்டு. ஸோ அதான் இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு என் கோலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக செய்யலான்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நாங்கள் எதை நோக்கி போக போகிறோம், எப்படி போக போகிறோம், அதால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ யா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஃப்ரம் டேட்டா என்ட்ரி டு டேட்டா மாஸ்டரி யுவர் லோ கோட் ஜேர்னி. அதாவது இந்த ஜேர்னி ஃபுல்லாமே கோடிங்கை மினிமல் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய கோடிங் நாலேஜ் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு கோடிங் நாலேஜை வச்சு எப்படி உங்கள் இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணி ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம் தான் இந்த ஃபுல் மொடியூலுமே, அதாவது ஃபுல் ஜேர்னியுமே. ஸோ இதில் வந்து நாங்கள் பலதரப்பட்ட டூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஈஸி. என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா, அதாவது அந்த பொசிஷனில் டேட்டா ஏதாச்சும் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் இந்த கீழே வர எல்லா டூல்ஸையும் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியும். பிகாஸ் அதுக்கு உங்ககிட்ட ஒரு காலேஜ் டிகிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த ஏழுமான ஸ்கில் இருந்தாலே யூ கேன் கோ டு தட் பிளேஸ். ஸோ யா, ஓகே. நீங்கள் ஏன் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இப்போ ஒரு ஜாப்பில் ரெண்டமாக ஒரு எக்ஸலில் ஏதோ ஒரு டேட்டாவை டைப் பண்ணிட்டுருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியுமா அந்த டேட்டா எப்படி கன்வே ஆகுது கன்வெர்ட் ஆகுதுன்ட்டு? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் டேட்டாவை என்ட்ரி பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ஒரு ஜஸ்ட் அது ஒரு ரோ டேட்டா. அதை ப்ரொசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குமான அந்த கேப் வந்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குற ஒருத்தர் அதை யாரோ ப்ரொசஸ் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு ஒரு இன்சைட்டாக கொடுக்குறார். அதை உங்கள் கம்பெனியோட போஸோ சிஇஓவோ அதை வந்து அந்த இன்சைட்டை எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ நீங்கள் இல்லை வந்து பேசிக் லெவலில் இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் தேவை. அண்ட் அதுதான் இந்த ஃபுல் மாடியூலோட மோட்டிவே. ஸோ அந்த கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க, அதுதான் இந்த ஃபுல் மாடியூலுமே. ஸோ டேர்ன் டேட்டா இன்டு ஸ்டோரிஸ். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பாயிண்டில் இருந்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டோரியாக மாற்றணும்னு கற்றுக்கொள்ளுங்க. செகண்ட், இதால் உங்கள் கரியர் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஐ திங்க் இந்த லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், WEFஆல் விட்ட ரிப்போர்ட் படி டேட்டா என்ட்ரி ஜாப்ன்றது ஏஐயில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. அதாவது நியர் ஃபியூச்சரில் 2030க்குள்ளே இந்த ஜாப் எல்லாமே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம், நாங்கள் ஏஐயில் எங்கள் ஒர்க் வந்து லே ஆஃப் ஆகாமல் இருக்க எங்கள் ஸ்கில்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ பட் அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, கூட எஃபர்ட் போடாமல், எஃபர்ட் மீன்ஸ் எஃபர்ட் போடணும், பட் இதுக்கு ஹார்ட் கோடிங் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இருக்க லெஸ் கோடிங்கை வச்சே லெஸ் வரிஸில் நாங்கள் அந்த எங்களுக்கு தேவையான பொசிஷனில் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ஃபுல் மோட்டிவே. ஸோ ஓகே, இந்த ஜேர்னியை நாங்கள் எப்படி போக போகிறோம்? ஸோ இது ஒரு 5 ஸ்டெப் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸல் பேசிக்ஸ். ஐ திங்க் இங்கே வீடியோ பார்க்க எல்லாருமே எக்ஸல் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரியாட்டி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நான் எக்ஸல் பேசிக்ஸ்னே ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டுடுறேன். ஸோ இப்போ நான் எல்லாருக்குமே எக்ஸல் பேசிக்ஸ் தெரியும்னு ஒரு அசம்ஷனை வச்சுக்கிட்டு தான் பிவட் டேபிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸல் பேசிக்ஸ் தெரியாட்டி ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸலுக்கு பேசிக்ஸ்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நாங்கள் பவர் பிஐக்குள்ளே போக போகிறோம். ஸோ பவர் பிஐன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து விஷுவல் இன்ட்ராக்டிவாக இருக்க, என்ன சொல்கிறது, டேஷ்போர்ட், சார்ட்ஸ், அதுக்கு கோடிங் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே காணும். ஸோ அதை நாங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நமக்கு வர்ற ஒரு ரோ டேட்டாவா அதில் பிளாங்க்ஸ் இருக்கலாம், ஒரு டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபார்மட்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி நமக்கு இன்சைட் எடுக்கக்கூடிய டேட்டாவை மாற்றுறது, அதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபைனலாக விஷுவலைசேஷன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷனுக்குள்ளே பவர் பிஐயும் வரும். பவர் பிஐ மட்டும் விஷுவலைசேஷன் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் வேறு டூல்ஸ் இருக்குது. டேப்லோ, ஆல்ட்ரெக்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறது, இன்வால்மெண்ட் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபிஃப்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான், ஓகே நீங்கள்லாம் இவ்வளோ படித்தாலும் ஏற்கனவே மார்க்கெட்டில் எல்லாம் படிச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகி இருக்கலாம், அதை பற்றி சொல்கிற பாயிண்ட் தான் 5th பாயிண்ட். ஸோ மறக்காமல் எல்லா ஸ்லைடையும் கண்டிப்பாக பாருங்கள்.
ஸோ எக்ஸல். ஸோ எக்ஸலில் நாங்கள் இப்போ பவர் டேபிள் சாரி பிவட் டேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிவட் டேபிள்னா என்னது? அதாவது எக்ஸலில் வச்சு டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ஒரு பேசிக்ஸ். அதாவது உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி சமரைஸ் பண்ணி ஒரு எக்ஸலுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்டோரி டெல்லிங்கை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு பேசிக்ஸ். அதாவது பவர் பிவட். பவர் பிவட்டில் வந்து யூஷுவலாகவே என்ன சொல்கிறது, ஒரு டேபிள் இல்லாமல் மல்டிபிள் டேபிளில் உள்ளே கொண்டு வந்து அந்த டேபிளெல்லாம் சமரைஸ் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு சேல்ஸ் டேபிள் இருக்கலாம், அண்ட் இன்வென்ட்ரி டேபிள் இருக்கலாம், அப்புறம் கஸ்டமர்ஸ் டேபிள்னு அப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டேபிளாக கொண்டு வந்து அதை ஒரு பிவட் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணுறது தான் பவர் பிவட். ஸோ இதே நாங்கள் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாப் 2 எங்கே போய் நிற்க போகிறோன்னா பவர் பிஐ. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் விஷுவல்ஸ். அதாவது ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் விஷுவல்ஸ் பண்ணி என்னென்ன சார்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். பட் என்ன சொல்கிறது, சில தேவைக்கு சில சார்ட்ஸ் தான் மேட்ச் ஆகும், எல்லா சார்ட்ஸுமே மேட்ச் ஆகாது. ஸோ நாங்கள் வந்து வர வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன சார்ட்ஸ் எந்தெந்த டேட்டாக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. தென் இது வந்து எக்ஸல்லேருந்து மட்டும் டேட்டா எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ண அப்படியும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு வெப்சைட், எஸ்கியூஎல் இந்த மாதிரி டேட்டா பேஸ்லேருந்தும் டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து இன்சைட் எடுத்து நாங்கள் ஒரு சார்ட்ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்டுன்னு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாப் 2. அதுக்கப்புறமா ஷேப் யுவர் டேட்டா. ஸோ இது ஆக்சுவலாகவே ஸ்டாப் 1 and 2க்கு முன்னாடியே வரும். பட் இதில் இருக்க டேர்ம்ஸ் என்ன சொல்கிறது, இதில் இருக்க அந்த டூல்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ நாங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்குள்ளே போனோம்னா இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதான் ஸ்டாப் 3யாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பவர் குவரி. ஸோ பவர் குவரி எப்படின்னா, நாங்கள் டேட்டா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸல் எடுத்து அதில் நாங்கள் டெக்ஸ்ட் கோலம் போட்டு ஸ்பிட் பண்ணுவோம், அப்புறம் ஃபில்டர் பண்ணி பிளாங்க்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பவர் குவரின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் டேட்டாவை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா டேட்டா மாடல். ஸோ நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி பவர் பிவட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல டேபிள்ஸ் வரும். ஆனால் அந்த எல்லா டேபிள்ஸுக்குமே என்ன சம்மந்தம்ன்றதை நாங்கள் ஒரு சம்மந்தப்படுத்தி காட்டணும். அதாவது சேல்ஸுக்கும் இன்வென்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம், அதாவது சேல்ஸில் வந்து ஒரு ஐட்டம் செல் பண்ணோன்னா அது இன்வென்ட்ரிலையும் குறையணும். ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர்ஸுக்கும் சேல்ஸுக்கும் எப்படி கனெக்ட் ஆகும். அதாவது இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து சேல்ஸில் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வாங்குறாரு. ஸோ இது வந்து இன்வென்ட்ரி அண்ட் சேல்ஸோட இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்லாம் எப்படி மேட் பண்ண போகிறோன்றது தான் டேட்டா மாடலிங். ஸோ அதே நாங்கள் பண்ணுவோம். அதுவும் இது சொல்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டாப் 4 விஷுவலைஸ் லைக் அ ப்ரோ. ஸோ இதில் தான் நான் சொன்னேன் பவர் பிஐ கூட இதில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இண்டஸ்ட்ரியில் இருக்குது டேப்லோவும் கிளிக்சென்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்கிறது, பஞ்ச் ஆஃப் கோடிங் லைன் எழுதணும்னு அவசியமே இல்லை. அதாவது பல லைன் கோடிங் எழுதி தான் இதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அண்ட் என்ன சொல்கிறது, கொஞ்சமான நாலேஜ் வச்சு, அதாவது நாங்கள் எப்படி எக்ஸலில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், லைக் சம் அந்த மாதிரி வச்சு எப்படி நாங்கள் இந்த விஷுவல்ஸை இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது எங்களோட ரோ டேட்டாவை ஒரு விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம் இந்த பிக்சர்ஸில் காட்டுற மாதிரி. இப்போ உங்ககிட்ட இந்த சேல்ஸுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், பட் அது டேபிளில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 3000 ரோஸ் இருக்கும். அதை பார்த்தா அது எந்த சென்ஸுமே மேக் பண்ணாது, ஏன் அது இருக்குது. பட் அதே நாங்கள் ஒரு சார்ட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு ட்ரெண்டை காட்டும். ஓகே, இந்த மந்த் வந்து இந்த சேல்ஸ்லாம் ட்ராப் ஆகிருக்கு, இந்த மந்த் இந்த சேல்ஸ்லாம் ஹை ஆகிருக்குது, இந்த ப்ராடக்ட்லாம் இந்த மந்தில் போயிருக்கு. ஸோ அது பார்க்கும்போது உங்கள் கம்பெனிக்கு ஒரு இன்சைட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த மாதத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் கூட மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்சைட்டை கொடுக்குறதால நீங்களும் உங்களோட கெரியரில் பெட்டராக பொசிஷன் பண்ணிக்கொள்வீங்க. அண்ட் உங்களோட கம்பெனிக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெனிஃபிட். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டாப் 4. அண்ட் நான் சொன்ன ஸ்டாப் 5 எஸ் டர்போ சார்ஜ் யுவர் ஸ்கில்ஸ். அதாவது பைத்தனுங்கும் போது எல்லாம் பயப்படாதீங்க, இது ஒரு கோடிங் லாங்குவேஜ், நீங்கள் நிறைய பண்ணணுன்ட்டு. பட் பைத்தன்லேயே இருக்கிற லாங்குவேஜ்லேயே ஈஸியான லாங்குவேஜ் பைத்தன். பிகாஸ் ஜாவா, C++, இந்த மாதிரி லாங்குவேஜில் ஒப்பிடும்போது பைத்தன்ங்கிறது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஸோ இதை இல்லை அப்ளிகேஷன் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதுதான் இதை வந்து பல பேர் காம்ப்ளிகேட் பண்ண ரீசன். பிகாஸ் இதில் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா மற்றது நாங்கள் பெருசாக பார்க்க தேவையில்லை. அதாவது பேசிக்ஸோட நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ, அதாவது டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் இன்னுமே எக்ஸல் பண்ண முடியும் நம்ம கெரியரில்.
ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி சீரீஸ் நான் பைத்தனை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அண்ட் பைத்தனில் பேசிக்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி ஒரு வீடியோ வரும். ஸோ இதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த 4 ஸ்டெப்பையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் மார்க்கெட்டில் இருப்பார். அதாவது அவரை நாங்கள் எப்படி எக்ஸிட் பண்ண முடியுன்றது இந்த 2 டூல்ஸும் டிஃபைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கொள்கிறீங்கன்றதும் அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ பைத்தன் ரெண்டாவது ஆல்டர்எக்ஸ். ஸோ ஆல்டர்எக்ஸுங்கிறது அகைன் பாபிஎம் மாதிரி தான். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ளோனா ஃபஸ்ட்டு ஏன்னு விஷயம் நடக்கணும். அதுக்கப்புறமா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பின்னு விஷயம் நடக்கணும். சேல்ஸ் டவுன் ஆச்சுன்னா சின்னு விஷயம் நடக்கணுன்ற ஒரு ஒர்க் ஃப்ளோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நாங்கள் எண்ட் ஆஃப் திஸ் பிளேலிஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் போகிற ஜேர்னி. அஃப்கோர்ஸ் நான் என்ன தான் வீடியோ போட்டாலுமே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் உங்களை நீங்களே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நானும் ஒவ்வொரு வீடியோலையும் மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் ஃபைல் போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக டேட்டா செட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு மோர் எக்ஸசைஸ் ஃபைல் வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னும் எக்ஸசைஸ் ஃபைல் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஒரு டேஷ்போர்டு பண்ணி ஐ திங்க் ஆஃப்டர் நாங்கள் பாபியை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்களே ஒரு ரெண்டமான ஒரு சேல்ஸ் டேட்டாவை எடுத்து அது ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி அதில் இருக்க என்னென்ன இன்சைட்ஸோ அது உங்கள் லிங்க்டினில் ஷேர் பண்ணுங்கள் வித் தட் பிக்சர் ஆஃப் த டேஷ்போர்ட். ஸோ அது உங்களை பெட்டராக பொசிஷன் பண்ணிக்கொள்ளும். ஓகே, உங்கள்கிட்ட இந்த ஸ்கில்லாம் இருக்குது, நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ ஸோ விச் மீன் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கொள்கிறீங்க. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் ஒரு பெட்டர் பொசிஷனில் போய் உங்களை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டர் கம்பெனியில் போயிட்டு உங்களை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் மறக்காமல் ஷேர் யுவர் ஜேர்னி, கனெக்ட் வித் அதர்ஸ். அதாவது நீங்கள் லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வந்து பல பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களை மாதிரி இருக்க இன்னொரு ஆளை என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ இது என்ன சொல்கிறது, நீங்கள் மட்டும் போகிற ஜேர்னி இல்லை, நாம் எல்லாருமே சேர்ந்து போகிற ஒரு ஜேர்னி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இதே இருந்துருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களும் இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஃபைனலி இந்த ஜேர்னி போக எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா இது ஒரு ஏஐ ஃபுல்லாக பேஸ் பண்ணி பண்ண பவர் பாயிண்ட். என்கிட்ட இன்னும் நோட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் என்கிட்ட அந்த பவர் பாயிண்ட்டை சேர்த்துக்கு டைம் இருக்குல்ல. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா 2-3 இஷ்யூஸ் இருக்குது. பட் ஒரு குயிக்கான வீடியோஸ் பண்ணுறதுக்காக ஐ திங்க் இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணி பிக்சர்ஸ் நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா நான் கீழே அந்த வெப்சைட்டோட லிங்கை போட்டிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். உங்களுக்கு உள்ளே ஜாயின் ஆனோன்னா ஒரு 300 கிரெடிட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிபிடியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நியர்லி 24 கிரெடிட்ஸ் மாதிரி தான் போகும். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் 10 டைம்ஸ். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you later.